ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல சசி இந்த மாதிரி சொல்லியிருப்பா, இவ உண்மையான ரோஹிணி இல்லை, இவ போலியானவ தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சித்தார்த்த சொல்லுவான், நான் அதை நிரூபிக்கிறேன். ஏன்னா எனக்கும் ரோஹிணிக்கும் நடுவில் ஒரு கோட் வேர்டு இருக்கு, அதனால நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவகிட்ட கையை நீட்டுறான். ஆனால் அவ திரு திருன்னு முழிச்சிட்டு இருப்பா. ஆக்சுவலி உண்மையான ரோஹிணியா இருந்தா அவனோட கையை பிடிச்சிப்பா. ஸோ இதுதான் அவங்களோட கோட் வேர்டு. ஆனால் இவளுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா இவ தான் துர்கா இல்லையா, அதனால அவளுக்கு எதுவுமே தெரியல. உடனே இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி சித்தார்த்துக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இவ என்னோட ரோஹிணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். உடனே சசி சும்மா இருப்பாளா, நான் தான் சொன்னல இவ ரோஹிணியே இல்லைன்னு சொல்லிட்டு, நீங்க தான் கேட்கல, இப்ப பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தராக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் மாமியார்லாம் என்னம்மா ரோகிணி ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்னம்மா ஆச்சு, உனக்கு எல்லாம் ஓகே தானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அவள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. அப்போ சீமா கரெக்டாக இல்லை, அவளுக்கு கொஞ்ச நாள் அவள் வெளில இருந்ததுனால அவளுக்கு தலையில் அடிபட்டுடுச்சு, அதனால தான் அவள் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே ரோஹிணி எமோஷ்னலாக அழ ஆரம்பிக்கிறா. ஆமாம், எனக்கு தலையில் அடிபட்டதுனால ஒரு சில விஷயங்கள் எனக்கு மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை, அதுக்காக நான் உங்களோட ரோஹிணி இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உங்க எல்லாரையும் நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கேன், உங்க எல்லாருமேலையும் எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் இருக்கு, ஆனால் ஒன்று ரெண்டு விஷயம் மறந்துடுச்சு, ஆனால் அதுக்காக அந்த சசி சொல்ற மாதிரி நான் போலியானவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது பேசிக்கிட்டு இருக்கா. அப்படியே மயக்க போட்டு விழுற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுறா. உடனே எல்லாரும் பதறாங்க. சித்தார்த்தெல்லாம் அலைக்கா அவளை தூக்கிட்டு போயிட்டு அவளுக்கு தண்ணிலாம் கொடுத்து எழுப்பி விட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பதறிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவளை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அதுவும் சித்தார்த்தெல்லாம் அவளை வச்சக்கண்டு வாங்காம பார்த்துக்கிட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்குன்னு தாங்குறான். இது எல்லாத்தையுமே சசியும் வேலுவும் பார்த்துட்டு பொறாமையா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இவ கண்டிப்பா போலியான ரோகிணி தான், இவளோட உண்மையான சுயரூபத்தை நம்ம எல்லாருக்கும் வெளிச்சு போட்டு காட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ரோகிணி சொல்றா, இந்த பாருங்க நம்ம அப்புறமெல்லாம் பேசிக்கலாம், ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் கழுத்தை பிடிச்சி நம்ம வெள்ளத்தரலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டுமொத்த குடும்பமும் வேலு சசி நோக்கி போகுது. உடனே பிரேம் சித்தார்த்தெல்லாம் போங்க ரெண்டு பேரும் வெளில அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறதுக்கு பாக்குறான். அப்ப வேலுவும் சசியும் நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சசி லேலுவை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு லாயர் அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இங்கே போக மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாட்டியிலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, அது எப்படி போக மாட்டாங்க, இந்த மாதிரி ரோஹிணி எங்கள் வீட்டு மருமக, அவளோட பேரில் தான் இந்த சொத்து பற்றி இருந்துச்சு, அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் இவங்க அபகரிக்க பார்த்தாங்க. இப்போ என்னோட ரோஹிணி உயிரோட வந்துட்டா, இதுக்கப்புறம் எதுக்கு இவங்க இருக்கணும், வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த லாயர் இருக்கார்ல அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை மேடம், இந்த மாதிரி இவங்க உண்மையான ரோஹிணியா இல்லை இது போலியானவங்களாங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும், அதுக்கு எங்களுக்கு டைம் வேணும், அது நிரூபணம் ஆகுற வரைக்குமே இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அதோட அவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சசி சும்மா இருப்பால, பாத்தீங்களா நீங்க யாரும் எங்க ரெண்டு பேரையும் எதுவுமே பண்ண முடியாது, நாங்க எங்க தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச வேலு மறுபடியும் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. நீ வேணா பாரு, நான் இந்த வீட்டில் இருக்கேன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ரோஹிணி மறுபடியும் என் பக்கம் திரும்பிட்டு ஏன் கூட குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேலி பேச உடனே சித்தார்த்துக்கு கடுப்பாயி சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கான். அதோட எல்லாரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேரையும் தடுத்துட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்றாங்க, சித்தார்த்த உனக்கு என்ன பைத்தியமா, அவன் தான் கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும், அவன் அளவுக்கு நீயே இறங்கி போற, இந்த பாரு உன்னோட ரோகிணி இவ்வளவு நாளுக்கு அப்புறம் திரும்ப வந்திருக்கா, அவளை போய் பாருடா அப்படின்னு சொன்ன உடனே அவனும் மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடனே ரோஹிணியை பார்க்கறான். அவன் ரொம்ப பாசமா, ஆமா எல்லாரும் சொல்றது உண்மைதானே, என்னோட செல்ல பொண்டாட்டி என்னை தேடி திரும்ப வந்துட்டா, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சைட் அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமா இருக்கு. இதெல்லாம் பார்க்குற சீமாக்குமே பிரேமுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இவ உண்மையான ரோஹிணி இல்லை, பொய் சொல்லி தானே அழைச்சிட்டு வந்திருப்பாங்க, சித்தார்த்தோட மனசை உடைச்சிட்ட மாதிரி இருக்குமே உண்மையெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் ரோஹிணி ரெண்டு பேருமே மாடிக்கும் போயிடுறாங்க.
அதோட இங்க 2 பேரும் அவங்களோட பெட்ரூமுக்கு போறாங்க. அப்போ போன உடனே நம்மளோட சித்தார்த் வந்து என்ன நெனைப்பான் அப்படின்னா, ஏற்கனவே ரோஹிணி வந்து மறுபடியும் வந்து வரும்போது அவன் தான் அலேக்கா வந்து அவள தூக்கிட்டு போய் பெட்ல போட்டிருப்பான். ஸோ அதே மாதிரி இவள தூக்கலான்னு அவன் எக்ஸைட்டிங்கா இருப்பான். ஆனா அவ வந்து ரூம வந்து பார்த்துட்டு அப்படியே உள்ளாக்க போயிடுவா. அவனுக்கு ஒரு மாரி இருக்கும். என்னடா இது! இவ என்ன டக்குன்னு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ரோஹிணி உள்ளாக்க போயிட்டு அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்து எல்லா ஃபோட்டோவையும் பார்த்து, ஆஹா! இவ்ளோ சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த ரோஹிணி என்ன மாரியே இருக்காளே! அப்படிங்கிற மாரிலாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கா. அப்ப பின்னாடிலேருந்து நம்மளோட சித்தார்த் அவள இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான். அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட ரோஹிணி மறுபடியும் என்கிட்ட திரும்ப வந்துட்டா. அந்த பாரு ரோஹிணி, இந்த இத்தனை நாள் வந்து உன்னை பிரிஞ்சு இருக்கும்போது என்னோட இதயமே என்கிட்ட இல்லை. அவ்வளோ மனசு வலிச்சிச்சு. ஆனா இப்ப மறுபடியும் கூட நீ திரும்ப வந்துட்ட. நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒண்ணாவே இருக்கணும். ப்ராமிஸ் பண்ணு. என்னை விட்டு நீ எங்கேயும் போ மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு அவனை விட்டு விலகி நிக்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னாச்சு? நான் இப்ப என்ன சொன்னேன்னு இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா, இல்லைங்க எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. எனக்கு தைலம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஓ அப்படியா, இரு இரு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அப்பாடா போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பெட்ல வந்து உட்கார்றா பெருமூச்சு விட்டு. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு சீமாவும் பிரேமும் வராங்க. ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஆமா சித்தார்த் எங்க அப்படின்னு கேட்ட உடனே, அந்த பாரு சீமா, என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த மாதிரி என்ன இந்த வீட்டுல உள்ளவங்க சொத்து பத்தெல்லாம் போயிடும், அதனால ரோஹிணி மாதிரி கொஞ்ச நாள் நடின்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இந்த சித்தார்த் என்னன்னா அவனோட உண்மையான பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு என்கிட்ட ரொம்பவே க்ளோஸா நடந்துக்கிறான். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் என்னால இங்கெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கத்துறா. அப்ப சீமா வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு துர்கா நான் சொல்றதை கேளு. சித்தார்த் வந்து அப்படி பட்டவரே கிடையாது. இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் உண்மையான அவரோட பொண்டாட்டியான ரோஹிணி தான் அவர் வந்து உன்னை பாக்குறாரு. இத்தனை நாளுக்கு அப்புறம் உன்னை பார்த்ததுனால அவர் உன்கிட்ட அன்பா இருக்காரு. மற்றபடி அவரோட கேரக்டரை பத்தி நீ இப்படிலாம் தப்பா பேசாத, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு சித்தார்த் வந்துடுறான். வந்த உடனே எல்லாரும் திருட்டு மொழி முழிக்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சித்தார்த் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் சொன்ன உடனே சீமாவும் அங்கேருந்து ஒரு மாதிரி கண்ணை காட்டிட்டு துர்காட்ட கண்ணை காட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதோட இங்க சித்தார்த் வந்து இந்த உனக்காக தையல் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கான். இங்க அந்த சைடு சசியும் வேலுவும் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியாவது அந்த உண்மையான ரோஹிணி வந்து அவ இல்லைங்கிறத நம்ம நிரூபிக்கணும். இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட இங்க நைட்டு ஆயிடுது. இங்க வந்து நம்மளோட ரோகிணியும் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல படுத்திருக்கா. உடனே அவளையே பார்த்துக்கிட்டு நம்மளோட சித்தார்த்தும் பக்கத்துலேயே இருக்கான். இவளுக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாலேன்னு சொல்லிட்டு அவளோட தலையை வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சிடுறா. என்னாச்சு ரோஹிணி, உனக்கு வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னாதான் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, உடனே வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக சீமா வந்துடுறா. சீமா வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து அவன் தலைவலிக்குதுன்னு சொன்னா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து சீமா சொல்லிட்டு இருக்கா, சித்தார்த் நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க, ரோஹிணிக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, அவள் வந்து இப்போ தானே வந்து மறுபடியும் திரும்ப வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அதை ரோஹிணி சொல்லட்டுமே, ரோஹிணி நீ என்ன அப்படின்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அவளும் வந்து கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறா, ஆமாம் சித்தார்த் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், நம்ம 2 பேருக்கும் கொஞ்சம் டைம் கிடைச்சா தானே நம்ம புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா இப்போ தான் நம்ம 2 பேரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேர்ந்துருக்கோம், அதனால எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால நான் அக்கா கூட கொஞ்ச நாள் படுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம், ஒரே பெட்டர் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. என்னடா அது இப்படி சொல்கிறாளே, இவ்வளோ நாளைக்கு அப்புறம் ஆசையாக அவளோட பக்கத்தில் வந்தால் இவன் என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறான். அதோட இங்கே வந்து சீமா வந்து சொல்லிகிட்டு இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் மறுபடியும் புலம்புறா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நல்ல வேலை நீ வந்து எதோ சொல்லி அவர் இந்த ரூமை விட்டு வெளில துரத்திட்ட, இல்லைன்னா நானே வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவர் என் கூட வந்து இருக்கிறது ஒரே பெட்டில் படுக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது சொல்லிட்டேன், இவரை வந்து என்கிட்ட தள்ளியே இருக்க சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ கத்திட்டு இருக்கா. அதோட சீமா புரிய வச்சுட்டு இருக்கா, இந்த பாரு ரோஹிணி மேல சித்தார்த் வந்து உயிரையே வச்சிருந்தாரு, அதனாலதான் வந்து அவர் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாரு, இந்த மாதிரிலாம் நீ வந்து தப்பா எடுத்துக்காத, ப்ளீஸ் கொஞ்ச நாள் பொறுத்துக்க, அதுக்கப்புறம் நானே என்னோட ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்துட்டையும் சித்தார்த்திட்டையும் நீ வந்து உண்மையான ரோஹிணி இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அதோட சீமா வந்து போயிடுறா. சீமா போனதுக்கு அப்புறமா ரோஹிணிக்கு வந்து அவளோட தம்பி ஞாபகமாவே இருக்கு. தம்பி என்ன பண்றானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பக்கம் அவளோட தம்பியுமே என்னோட அக்கா வந்து ஏன் வந்து போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது, உடனே ரோஹிணி வந்து என்ன பண்றா, கால் பண்ணி அவங்கிட்ட பேசிட்டு இருக்கா. அக்கா இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், நீ எனக்கு கால் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் வந்து சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அக்கா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரனும் சொல்ல, இந்த மாதிரி இந்த
வீட்டில் உள்ளவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்காங்க, பரவாயில்ல எல்லாரும் ரொம்ப பாசமாக இருக்காங்க, இருந்தாலும் நான் உண்மையான ரோஹிணி இல்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக இங்கே மாமியாக்காரங்க ரோஹிணிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவளுக்கு வந்து இந்த மஞ்சள் கலந்த பாலை கொண்டு போய் கொடுத்தா அவளுக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு வந்து போகிறாங்க. கதவு வந்துட்டு பார்த்தா ரோஹிணி யார்ட்டையோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. அப்படியே ரோஹிணி வந்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பாய்.